ஓம் சாந்தி. 31/12/2016 ஆண்டு அவ்யக்த முரளி. பாப்தாதா, மதுபன். உள்ளம் கவர்ந்தவர் ஒருவர், உள்ளம் படைத்தவர்கள் அநேகர். அனைவரது உள்ளத்திலும் எனது பாபா நிறைந்துள்ளார். இந்த சுகமான வாழ்வில்தான் ஆனந்தம். எதுவானாலும் சரி, சைகை கிடைத்தவுடன் ஒரே ரசனையின் நிலையில் ஸ்திரமாகிவிடும் பயிற்சி செய்க. ஆர்டர் பிரகாரம் அதீந்திரிய சுகத்தில் திளைத்திடுங்கள்னு பாபா டைட்டில் கொடுத்துருக்குறாங்க. ஓம் சாந்தி. அனைவரது மனதினுள் யார் நிறைந்திருக்கின்றார்? முழு சபையில் இவ்வளவு பேர் இருந்தாலும் அனைவரும் பாபாவிடம் இருந்து எவ்வளவு அன்போடு திருஷ்டியை வாங்கி கொண்டிருக்கின்றார்கள். ஒவ்வொருவரின் பார்வையிலும் பாபா மற்றும் பாபாவின் குழந்தைகள் மிகவும் சிநேகத்துடன் நிறைந்துள்ளனர். அனைவரது உள்ளமும் என்னுடைய பாபா, என்னுடைய பாபா என்னும் ஒரே விஷயத்தை மட்டுமே கூறிக்கொண்டிருக்கின்றது. அனைவரும் எவ்வளவு அன்புடன் தமது நினைவை கொடுத்து கொண்டிருந்தனர். எவ்வளவு பேர் இருந்தாலும் சரி, எங்கிருந்தாலும் சரி, அனைவரது உள்ளத்திலும் ஒரே நினைவு. அது என்ன? என்னுடைய பாபா. அனைவரது உள்ளத்திலும் என்ன? என்னுடைய பாபா மட்டுமே. அனைவரது உள்ளத்திலும் பாபாவின் அன்பு கீதம் என்று சொன்னாலும் சரி, கவிதை என்றாலும் சரி நிறைந்துள்ளது. ஆகா, எனது உள்ளத்தின் பாபாவே என்று அனைவரது உள்ளத்திலும் இந்த ஒரு கீதம் மட்டுமே ஒலித்து கொண்டிருக்கின்றது. பாபாவும் நானும் இதுதானே. அனைவரது உள்ளத்திலும் நான் மற்றும் எனது பாபா இருவராக இருந்த பொழுதிலும் ஒருவரே. ஒவ்வொருவரின் உள்ளத்திலும் ஒரே பாபா நிறைந்துள்ளார். ஒவ்வொருவரும் தங்களுக்கு தாங்களே கேளுங்கள், என்னுடைய உள்ளத்தில் யார் இருக்கிறார்? அற்புதம் இதுதான். உள்ளங்கள் அநேகம், ஆனால் அவைகளில் நிறைந்திருப்பவர் ஒரே ஒருவர். உங்கள் உள்ளத்திலும் யார் இருக்கிறார்? கை உயர்த்துங்கள். உள்ளமுடையோர் எவ்வளவு பேர்? ஆனால் அனைத்து உள்ளங்களிலும் நிறைந்திருப்பவர் ஒரே ஒருவரே. இது அற்புதம் தானே. அனைவருடைய உள்ளத்திலும் ஒரே ஒருவர். அவர் அவ்வளவு அன்பானவர். அவரை மறப்பதற்கான முயற்சி எவ்வளவு செய்தாலும் அவரை மறக்கவே முடிவதில்லை. நினைவு அதிகமாகிக் கொண்டே போகின்றது. இதுவே அற்புதம். என்னவென்றால் முழு சபையும் கூறும் என்னுடைய பாபா. உள்ளத்திலும் ஒரே நினைவுதான். என்னுடைய பாபா, இனிமையான பாபா, அன்பான பாபா. இதில் எவ்வளவு அன்பு நிறைந்துள்ளது. அனைவரது உள்ளத்திலும் ஒரே பாபா நிறைந்துள்ளார். எவ்வளவு பேர் அமர்ந்துள்ளீர்கள், ஆனால் உள்ளத்தில் நிறைந்தவர் ஒரே ஒருவரே. அநேகர் இங்கு உட்கார்ந்திருக்கலாம், ஆனால் அனைவரது உள்ளத்திலும் ஒரே ஒரு பாபா நிறைந்துள்ளார். அனைவரது உள்ளத்திலும் யார்? என்னுடைய பாபா. பாபா எவ்வளவு அன்பானவர். இவ்வளவு பேர் இங்கிருக்கலாம், ஆனால் பெரும்பாலும் அனைவரது உள்ளத்திலும் பாபாவே நிறைந்துள்ளார். என்னுடைய பாபா உள்ளத்தில் அந்தளவு நிறைந்துள்ளார். உள்ளத்திலிருந்து வெளியேறுவது மிகவும் கஷ்டம். அனைவரும் அன்போடு என்ன கூறுகின்றனர்? என்னுடைய பாபா இப்படி இருக்கிறார், என்ன செய்து கொண்டிருக்கிறார்? என்னுடைய பாபா, என்னுடைய பாபா பாடல் கூட உள்ளதல்லவா? பாட்டு பாடலாமா? அதுவும் ஒன்றாகத்தான் இருக்கும். இங்கே அமர்ந்து கொண்டு இவ்வளவு பேருக்கு மத்தியில் கை தூக்கினால் அனைவரது உள்ளத்திலும் யார் இருக்கிறார்? அனைவருமே கூறுவார்கள் என்னுடைய பாபா. அனைவரும் நேராக கை தூக்குங்கள். அனைவரது நீளமான கைகளை பார்க்க எவ்வளவு ஆனந்தமாக உள்ளது. வெளியில் வாய் மூலம் பாடுவதில்லை. ஏனெனில் வெளியில் பாடும்போது வித்தியாசம் ஏற்பட்டு விடுகின்றது. மற்றபடி உள்ளத்தில் அனைவரதும் ஒன்றே. அனைவரது உள்ளமும் என்ன கூறுகிறது? என்னுடைய பாபா, என்னுடைய பாபா. மேலும் அனைவரும் ஒரே ஒரு பாபாவை நினைத்து மிகவும் மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கின்றனர். அனைவரது முகத்தையும் பாருங்கள். அனைவரது உள்ளமும் ஒரே ஒரு பாடலை பாடிக்கொண்டிருக்கிறது. மேரா பாபா, மீட்டா பாபா. இவ்வளவு அநேக உள்ளங்கள் இருக்கும் பொழுது அனைவரது உள்ளத்திலும் யார் இருக்கிறார்கள்? என்னுடைய பாபா. எவ்வளவு ஆனந்தம் ஏற்படுது. எதுவானாலும் சரி, நமது உள்ளத்திலும் மேரா பாபா, மேரா பாபா.
இவ்வாறு சதா என்னுடைய பாபா என்னுடைய உள்ளத்தில் இருக்கிறார். இதனை பார்த்து அனைவரும் மகிழ்ச்சி அடைகின்றனர். இவ்வளவு பெரிய சபையில் இவ்வளவு பேர் அமர்ந்திருக்கின்றனர். அனைவரது உள்ளத்திலும் ஒரே ஒருவர்தான், அப்படிதானே? அனைவரது உள்ளத்திலும் யார் இருப்பார்? பாபா ஒருவரே அனைவரது உள்ளத்திலும். நீங்களும் கூறுவீர்கள் என்னுடைய பாபா. அவரும், அதாவது பிரம்ம பாபா கூறுவார் என்னுடைய பாபா. அவரும் கூறுவார் சிவபாபா மேரா பாபா. எவ்வளவு ஆனந்தம்! ஆக சதா இவ்வாறே உள்ளத்தில் பாபா இருக்கவே இருக்கின்றார். யாராவது பார்த்தார்கள் என்றால் என்ன தென்படும்? என்னுடைய பாபா வீற்றிருக்கின்றார். நாலாபுறங்களிலும் பார்த்தால் யார் அமர்ந்திருக்கிறார்? எனக்குள் பாபா அமர்ந்திருக்கிறார், என்னுடைய பாபா. பாபா எப்போதும் கூறுகிறார் என்னுடைய பாபா என யாரும் வெளியே எடுத்து விடாதபடி மறைத்து வையுங்கள். எல்லோருடைய முகத்திலும் பாருங்கள். இங்கே அமர்ந்திருப்பவர்கள் அனைவரது உள்ளத்திலும் என்னுடைய பாபா. அனைவரது முகத்தையும் பாருங்கள். எவ்வளவு மலர்ச்சியுடன் இருக்கின்றது! எவ்வளவு உள்ளுக்குள்ளேயே நடனமாடி கொண்டிருக்கின்றார்கள். என்னுடைய பாபா என்னுடைய பாபா வந்துவிட்டார், எனது உள்ளத்தின் பாபா. கூறும்போதே எவ்வளவு இனிமையாக இருக்கின்றது. என்னுடைய பாபா. அவ்வாறே எப்போதும் என்ன செய்து கொண்டிருந்தாலும் என்னுடைய பாபா என்பதை மறக்கவே மறக்காதீர்கள். அனைவரது உள்ளத்தின் அடியிலும் ஒருவரே உள்ளார். யாராவது ஒரு சிலரிடம் இல்லாதிருந்தாலும், ஆனால் உண்மையில் இந்த சபை எப்படிப்பட்ட உள்ளத்தில் உள்ளம் கவர்ந்தவர்? அனைவரது உள்ளத்தையும் பாருங்கள். என்ன இருக்கின்றது? உள்ளம் கவர்ந்தவர். அவ்வாறே பாபா விரும்புகிறார். என்ன வேண்டுமானாலும் செய்யுங்கள், என்னுடைய பாபா. இது உள்ளத்தில் நிறைந்திருக்க வேண்டும். அனைவரது உள்ளத்திலும் என்ன இருக்கின்றது? சடையின் அனைவரது உள்ளத்திலும் இப்போது என்ன இருக்கும்? சபையில் அனைவரது உள்ளத்திலும் இப்போது என்ன இருக்கும்? இனிய எனது இனிமையான பாபா. இவ்வாறு உள்ளத்தில் உள்ளம் கவர்ந்தவரை வைத்திருக்கும் சபை இது. உள்ளம் கவர்ந்தவர் ஒருவர். உள்ளம் உடையவர்கள் எவ்வளவு பேர்! அனைவரது உள்ளத்திலும் ஒரு பாபாவே நிறைந்திருக்கின்றார். யார் எவ்வளவுதான் கூறினாலும் சரி, இல்லை உள்ளத்தில் வேறு ஏதோ இருக்கின்றது என்று கூறினாலும் அது நிற்காது. என்னுடைய பாபா என்பதுதான் உண்மையாகும். எவ்வளவு ஆனந்தமாயிருக்கின்றது! அனைவரது உள்ளத்திலும் ஒரே ஒருவர். இந்த சூழ்நிலை பாருங்கள், எவ்வளவு சுகம் நிறைந்ததாக உள்ளது. அதீந்திரிய சுகத்தின் சபையை பார்க்க வேண்டுமென்றால் இங்கே பாருங்கள். என்ன நடந்தாலும் அனைவரது உள்ளமும் இதையே கூறும், ஆகா பாபா ஆகா. அனைவரது உள்ளத்திலும் யார் வீற்றிருக்கிறார்? இதில் ஆனந்தம் என்னவென்றால், இவ்வளவு பேர் இருந்த போதிலும் இடையிடையே வேறு சிலர் கூட இருக்கலாம். ஆனால் பெரும்பான்மையோர் இந்த சமயத்தில் பாபா பாபா என்று கூறும்போது அனைவரது உள்ளத்திலும் பாபா உறைந்திருக்கின்றார். இதில் எவ்வளவு ஆனந்தம் பிறக்கின்றது! அது மாதிரி இந்த சபையினுள் என்ன அதிர்வலைகள், வைப்ரேஷன் எழுகின்றன! ஒரே ஒரு பாபாவின் நினைவு. அனைவரிடமும் கேட்போம், உங்களது உள்ளத்தில் யார் இருக்கின்றார்? அனைவருமே கூறுவர் என்னுடைய பாபா. ஆகா, பேரானந்தம் தானே! சபை ஒன்றே ஒன்று, ஆனால் ஒவ்வொருவரிலும் அந்த ஒருவரே. ஒரே சபை, ஒரே மந்திரவாதி. அனைவரின் உள்ளமும் என்ன பாடிக்கொண்டிருக்கின்றது? ஆகா என்னுடைய பாபா ஆகா. இப்பொழுதே கூறுங்கள். ஆக தினமும் அதிகாலையில் தயாராகிவிட்டு போகின்றீர்கள். பொதுவாக அனைத்து காரியங்களையும் செய்து கொண்டே பாபா நினைவில் இருக்கிறார் என்றாலும், தயாராகி கொண்டிருக்கும் போதே அவர் நினைவில் வேலை செய்தால் எவ்வளவு ஆனந்தமாயிருக்கின்றது! அந்த மாதிரி யாராவது இப்போது இருக்கின்றீர்களா? சத்யுகத்தில் அல்ல, இங்கே பாபா நினைவில்லாது அந்த மாதிரி இருக்கின்றீர்களா? அல்லது வேறு யாராவது பாபாவை நினைவு செய்ய கஷ்டப்பட்டு முயற்சி செய்து கொண்டிருப்பவர் இங்கே இருக்கின்றீர்களா? கையை உயர்த்துங்கள். முழு சபையும் பாருங்கள், எவ்வளவு நன்றாக இருக்கின்றது. நினைவு செய்வதில் வேறு என்ன உள்ளது? ஆனந்தமே ஆனந்தம்தான்.
வேறு நமக்கு என்ன வேண்டும்? உங்களது மனதில் என்ன இருக்கின்றது என்று யாராவது கேட்டால் என்ன பதில் சொல்லுவீர்கள்? பாபாவிற்கு உள்ளத்தை தந்துவிட்டேன். எப்பொழுது நினைவு செய்தாலும் சரி, அப்பொழுது எனது பாபா. ஆக ஒரே ஒருவரின் நினைவில் ஆனந்தம் ஏற்படுகிறது இல்லையா? ஆனந்தம் ஏற்படுகிறதா? ஏனெனில் ஒரே ஒருவரின் நினைவல்லவா? நினைவு வந்ததா வரவில்லையா என்று சொல்வதற்கு பல பேருடைய அல்ல இது. ஒரே ஒரு பாபா. இந்த நினைவின் மூலம் என்ன கிடைப்பதில்லை நமக்கு? யாருக்கு வேண்டுமோ குஷி வேண்டுமோ அல்லது துக்கம் வேண்டுமோ, அனைவரது உள்ளத்திலும் குஷியின் அலைகள். ஏனெனில் இப்பொழுது நம் நேரமே குஷியின் நினைவாகும். ஆக ஒரு வினாடியில் குஷி வந்ததா அல்லது கஷ்டப்பட்டு முயற்சிக்க வேண்டி இருக்கிறதா? எவ்வளவு அன்பிருக்குமோ அங்கு கடினமான முயற்சி தேவை இருக்காது. இப்பொழுது பாபாவையே நினைவு செய்யுங்கள், பிற அனைத்தையும் மறந்து விடுங்கள். ஆக ஒரு வினாடியில் நீங்கள் அனைவரும் செய்து விடுவீர்கள் தானே. இது கஷ்டமா? பாபா இப்பொழுது ஓம் சாந்தி என்று சொன்னால் நீங்கள் அனைவரும் ஒரே வினாடியில் அந்த ஓம் சாந்தியின் சுரூபத்தில் நிலைத்துவிட முடியுமா? ஆம் அல்லது இல்லை என்று சொல்லுங்கள். ஒரே வினாடியில் சொன்னீர்கள் என்றால் ஒரே வினாடியில் ஆங்காங்கிருந்து சரி என்கிற பதில் வர வேண்டும். அதுதான் மகிழ்ச்சி. யாராவது சிலரிடமிருந்து வரவில்லை என்றாலும் அதுவும் சரியல்ல. மனோபவ என்று சொல்லும்போது மனோபவ நிலையில் எல்லோரும் ஆகிவிட வேண்டும் இல்லையா? இது நடக்கக்கூடியது தானே. பாபா செல்லுங்கள் என்று சொன்ன உடனேயே அனைவரும் தங்கள் நினைவு பயணத்தில் ஒரே வினாடியில் சென்றுவிட வேண்டும். இங்கே இப்போது அமர்ந்திருப்பவர்கள் அனைவரும் ஒரு வினாடியில் பாபா நினைவில் அமர முடியும் தானே. அனைவரும் இவ்வாறு ஒரே ஒருவரது நினைவில் இருக்கும் பொழுது எவ்வளவு ஆனந்தம், எவ்வளவு சுகம் நிறைந்த வாழ்க்கை இது. தற்போதைய நமது ஸ்திதி சுகம் நிறைந்ததாக உள்ளது என்பவர்கள் கை உயர்த்துங்கள். நல்லது. பாருங்கள், முன்னாலும் பின்னாலும் தங்கள் முகத்தை பாருங்கள். எல்லாமாக உள்ளது. அனைவரும் அன்பிலே நினைவிலே நிறைந்துள்ளீர்கள். இந்த நிலையில் எவ்வளவு நேரமானாலும் இருக்க முடியும். ஆனால் அதற்கு பயிற்சி வேண்டும். தற்போது எல்லோருக்காகவும் கூறுகின்றீர்கள். ஒரு வினாடி அல்ல, ஒரு நிமிடத்தில் இந்த போதையில் ஆகா எனது அதீந்திரிய சுகம் நிறைந்த வாழ்க்கை. இவ்வாறு பாபா கூறினால் ஒரே வினாடியில் ஒவ்வொருவரும் தங்கள் மனோஸ்திதியை ஆக்கிக்கொள்ள முடியுமா? கை உயர்த்துங்கள், பார்ப்போம். நேராக இந்த பயிற்சி மிக அவசியம். என்ன ஆனாலும் சரி, ஏதேனும் வழி அல்லது வேறு ஏதேனும் விஷயம் நடந்தாலும் சரி, நம் முகத்தில் வித்தியாசம் வரக்கூடாது. புன்சிரித்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த மாதிரியான பயிற்சி அவசியம் வேண்டும். இப்பொழுது அதீந்திரிய சுகத்தில் அமருங்கள் என்ற கட்டளை கிடைத்தால் அம்மாதிரி அமர முடியுமா? இப்பொழுதே 2 நிமிடம் அனைவரும் ஒரே ரசனையில் அமருங்கள். அனைவரும் ட்ரில் செய்கிறாங்க. அதீந்திரிய சுகம் என்ற இந்த அலையில் பயிற்சி செய்து பாருங்கள். எவ்வளவு ஆனந்தம் ஏற்படுது. இந்த அதீந்திரிய சுகம் என்ற ஊஞ்சலில் ஆடும் பொழுது எவ்வளவு சுகம் கிடைக்கின்றது. என்ன விஷயமானாலும் சரி, எதிரில் எது வந்தாலும் சரி, ஆனாலும் இந்த சுகத்தை மறந்துவிடக்கூடாது. இது உங்களால் முடியும் தானே. நீங்கள் அவ்வாறு நடக்கக்கூடும் என்று அப்படி சொல்லக்கூடாது. நடந்தே தீரும். ஏனெனில் நமது வாழ்க்கை என்பது என்ன? உங்கள் மனதை நீங்கள் கேளுங்கள். என் மனதில் என்ன இருக்கின்றது? நீங்கள் உங்கள் உள்ளத்தை பாருங்கள். அதில் ஏதேனும் துக்கம், அசாந்தி இருக்கின்றதா? அவ்வாறு இருந்தால் அதற்கான காரணம் என்ன என்பதை நீங்கள் கேட்கக்கூட செய்யலாம். அதன் பிறகு முற்றிலும் நீக்கிவிட வேண்டும். பாபா எனது குழந்தைகளே என்று கூறுகின்றார். அவ்வாறு கூறுகிறார்கள் தானே. என்னுடைய குழந்தை, ஆனால் குஷி இல்லை என்று கூற முடியாது. என்னுடைய குழந்தைகள் பெரும்பாலானோர் குஷியாக இருப்பார்கள்.
அந்த பெரும்பான்மையான குழந்தைங்களே கூறுங்கள் பார்ப்போம். உள்ளுக்குள் ஏதேனும் குறைகள் இன்னும் இல்லையே? ஏனெனில் நமது வாழ்க்கை எம்மாதிரியான வாழ்க்கை? உங்களை பற்றிய அறிமுகம் கூறச் சொன்னால் என்ன சொல்லுவீர்கள்? சுகம், சாந்தி, ஆனந்தம், அன்பு, இதுவே எமது வாழ்க்கை என்பீர்கள். ஆனால் அப்படி இருக்கின்றதா? ஆனால் இப்போது அம்மாதிரி வாழ்க்கை இல்லை என்றால் வேறுவித வாழ்க்கை ஏன் வந்தது? இந்த வாழ்க்கையில்தான் இருக்க வேண்டும் என்பதுதான் பாபாவின் கட்டளை. அப்படி இருக்க ஏன் அதனை நீங்கள் விட்டீர்கள்? இந்த சுகம் நிறைந்த நிலையான வாழ்க்கை சதா காலத்திற்கும் இருக்க வேண்டும் இல்லையா? நாங்கள் அப்படித்தான் வாழ்கிறோம் என்று உங்களில் கூறுவோர் எத்தனை பேர்? கை உயர்த்துங்கள். நன்றாக கையை உயர்த்துகின்றீர்கள். இன்னும் முயற்சி செய்வோம். அது என்ன பெரிய விஷயமா? எப்படி நம் நிலையை ஸ்திரமாக வைத்திருப்போமோ அப்படியே அது அமையும். கடைசியில் எஜமானர் யார்? எஜமானர் நமக்கு நாம் தானே இல்லையா? இதில் கவனம் மட்டும் தேவை. கவனம் என்பது இங்கும் அங்கும் தாவி விடுகின்றது. இப்படி அதுவும் சுற்றி கொண்டு வருகிறது. ஆக நாள் முழுவதும் இதனை அனுபவம் செய்ய வேண்டும். ஏனெனில் இந்த அப்பியாசம் மிகவும் அவசியம். இறுதியில் ஏதேனும் விஷயம் வந்தாலும் உங்களது ஒரே ரசனையில் இருக்கும் நிலைக்கு என்ன செய்கை கிடைக்கின்றதோ அதிலேயே உறுதியாகிவிட வேண்டும். இந்த அப்பியாசத்தை நாள் முழுவதும் ஒவ்வொருவரும் ஒத்திகை பார்க்க வேண்டும். நல்லது, 1 மணி நேரம் அந்த மாதிரி நிலையில் அமர்ந்தால் அது ஒன்று பெரிய விஷயம் இல்லை. என்னுடைய நிலைதானே. அவ்வாறு அமரவில்லை என்றால் அது நமது குறை, அதாவது பலவீனமாகும். இந்த நிலையில் உறுதியாக நிலைத்திருக்க முயற்சித்தீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையில் சுகமான படுக்கையில் ஆனந்த சயனத்தில் இருப்பது போன்ற அனுபவமாகும். இந்த பயிற்சி அவசியம் தேவை. என்னானாலும் சரி, என்னுடைய ஸ்திதி, அதாவது மனோநிலை என்னுடைய கைவசம் இருக்க வேண்டும். ஆக இவ்வளவு பேர் அமர்ந்துள்ளீர்கள். அந்த சமயத்தில், அதாவது சற்று நேரத்திற்கு முன் ட்ரில் செய்த போது உங்களது ஸ்திதியை சரியாக வைத்திருக்க முடிந்ததா? இந்த உங்களுடைய புருஷார்த்தத்தை சோதியுங்கள். அல்லது எனது இந்த பக்கத்தவர் சரியாக அமர்ந்திருக்கின்றார், ஆனால் அந்த பக்கத்தில் அமர்ந்திருப்பவர் சரியாக அமரவில்லை என்று சிந்திக்க ஆரம்பித்தீர்களா? உங்கள் ஸ்திதி உங்கள் கையில் தானே இருக்க வேண்டும். நல்ல ஸ்திதியில் ஸ்திரமாக, அதாவது உறுதியாக நிலைத்திருக்க விரும்புகிறீர்கள் என்றால் அவ்வாறு நடக்க வேண்டும் இல்லையா? அவ்வாறு நிலையாக வைத்திருக்க முடியவில்லை என்றால் இதனை என்னவென்று சொல்லுவது? யோகி மேலும் மெதுமெதுவாக இந்த பயிற்சி நடந்து கொண்டே இருக்குமானால் எப்பொழுது விருப்பமோ அப்பொழுது இதில் நிலைத்திருக்க முடியும். நாள் முழுவதும் நிலைத்திருப்பதற்கான முயற்சி செய்து கொண்டிருப்பீர்கள். அதனை ஒவ்வொருவரும் தங்களுக்கு தாங்களே சுய சோதனை செய்து கொள்ள வேண்டும். அவ்வாறு நாள் முழுவதும் செய்ய முடியும் என்றால் அது நம் கையில்தான் உள்ளது. நமது புத்தியை ஸ்திரமாய் வைத்திருப்பது நமது கையில்தான் உள்ளது. மேலும் செய்யவும் முடியும். தற்போது அனைவரும் அமர்ந்திருந்தீர்கள், அதாவது ட்ரில் ஆக தங்களது நல்ல நிலையை அனுபவம் செய்தீர்களா? யார் செய்தீர்கள்? உங்கள் இதயம் அதை ஒத்துக்கொள்ளுகிறதா? கை உயர்த்துங்கள். நல்லது. கை என்னவோ அனைவரும் உயர்த்தினீர்கள். நல்லது. சிலருக்கு சிறிய அளவில் அனுபவம் ஏற்பட்டிருக்கும், சிலருக்கு அதிக அளவில் அனுபவம் ஏற்பட்டிருக்கும். ஆனால் எவ்வளவு நேரம் வேண்டுமோ அவ்வளவு நேரம் நிச்சயம் அனுபவம் ஏற்பட வேண்டும். அனைவரும் ஒரு சிறு முயற்சி மட்டும் செய்துள்ளீர்கள். இதனை மீண்டும் கட்டாயம் தொடர்ந்து செய்து கொண்டிருங்கள். எந்த சமயத்தில் வேண்டுமோ அந்த சமயத்தில் நிலையை அனுபவத்தில் கொண்டு வர முடிகின்றதா? அவரையே யோகேஸ்வரருடைய வரிசையில் கொண்டு வர முடியும். யாருக்கேனும் விருப்பம் இருப்பேன், நான் இந்த சமயத்தில் இம்மாதிரியான சூழ்நிலையிலும் கூட எப்படிப்பட்ட ஸ்திதியை விரும்புகிறேனோ அதனை அடைய முடியும். அப்படிப்பட்டவர்கள் கை உயர்த்துங்கள். அவ்வாறு செய்ய முடியும் தானே? அநேகம் பேர் கை உயர்த்தினார்கள். நல்லது. எப்போது நமக்கு விருப்பமோ அப்போது 1/2 மணி நேரமாவது அமர முடியும்.
என்கிற அப்பியாசத்தை இடையிடையே உங்களுக்கு நீங்களே செய்து வர வேண்டும். சிறிதளவு கவனத்தை அதிகமாக தர வேண்டும். ஏனெனில் இறுதியில் மனதின் கட்டுப்பாட்டின் நிலைக்கு முன்னால் முன்னேறி கொண்டே செல்ல வேண்டும். இவ்வளவு அதிகம் பேர் நீங்கள் கட்டாயமாக அமர்ந்திருக்கிறீர்கள். ஆனால் குழுவாக அமர்ந்தும் கூட அரை மணி நேரம் அல்லது 1/4 மணி நேரத்திற்கு கட்டளை கிடைக்கின்றது என்றால் அம்மாதிரி எவ்வளவு நேரம் வேண்டுமோ அவ்வளவு நேரம் தன்னை கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டும். இந்த அப்பியாசம் கூட அவசியமாகும். எப்பொழுதாவது நமது நிலை, அதாவது ஸ்திதி எப்படி இருந்தாலும் எவ்வளவு நேரம் நமக்கு விருப்பமோ அவ்வளவு நேரம் அந்த ஸ்திதியில் நாம் நிலைத்திட வேண்டும். இப்போது பகல் நேரமாக இருக்கலாம். பிறகும் கூட இச்சமயத்தில் கட்டுப்பாட்டுடன் இருக்க விரும்பினால் நம்மால் கட்டுப்படுத்த இயல வேண்டும். இந்த பயிற்சியும் செய்ய வேண்டும். அவ்வாறு செய்ய முடியுமா? இவ்வளவு செய்ய முடியுமா? சாதாரண ரூபத்தில் அமர்ந்திருக்கிறீர்கள். இப்போது உடனேயே கட்டுப்படுத்த வேண்டும் என்ற ஆர்டர் கிடைக்கின்றது. நீங்கள் அரை மணி நேரம் இந்நிலையில் ஸ்திரமாக இருக்க வேண்டும் என்றால் உங்களால் முடியுமா? அல்லது அடிக்கடி கவனம் கொடுக்க வேண்டுமா? அதுவும் இருக்கும். ஆனால் எப்போது விருப்பமோ அப்போது நம்மை நாமே தடுத்து கொள்ள வேண்டும். இந்த பயிற்சியும் வேண்டும். தடுக்க வேண்டிய விருப்பம் இருக்கும்போது தடுக்க முடியும் என்பவர்கள் கையை உயர்த்துங்கள். தடுக்க விருப்பம் இருக்கும் பட்சத்தில் அந்த நிலையில் நிச்சயமாக நிலைத்து நிற்க முடிய வேண்டும். இதுவும் பயிற்சியில் கொண்டு வர வேண்டும். ஏனெனில் நேரம் அந்த மாதிரி இருக்கின்றது. கட்டளை கிடைத்தவுடன் அதை செய்து முடிக்க வேண்டும். ஆர்டர் என்றால் ஆர்டர். கட்டளை இப்போது கிடைக்கின்றது, நடைமுறையில் வருவதற்கு நேரம் ஆகிறது என்று அப்படி இருக்கக்கூடாது. ஒரு நாளில் எந்த சமயத்தில் ஓய்வு கிடைக்கின்றதோ அந்த சமயத்தில் கட்டளை கிடைக்கும்போது அது நிறைவேற்றப்படுகின்றது. அம்மாதிரி புருஷார்த்தம் செய்ய வேண்டும். இந்த அப்பியாசம் மிகவும் அவசியம். உதாரணமாக 10 நிமிடங்கள் நான் அமருவதற்கு எண்ணினால் 5 நிமிடம் உட்கார முடிந்தது. எப்படி இருந்தாலும் கட்டளை ஏற்றுக்கொள்ளுவது, கீழ்ப்படிவது வரவேண்டும். இது அவசியம். தற்போது அவ்வாறு நடக்கக்கூடும் என்று நினைக்கின்றீர்களா? நல்லது. சேவையின் முறை. ஊபி, பனாரஸ், கிழக்கு நேபாளம். 11,000 பேர் ஊபியிலிருந்து வந்துள்ளனர். அதாவது உத்தரப்பிரதேசத்திலிருந்து வந்திருக்கிறாங்களாம். மொத்தம் 23,000 பேர். அனைவரும் இப்படிப்பட்ட முயற்சியை செய்து கொண்டிருக்கிறீர்களா? மேலும் செய்து கொண்டிருக்க வேண்டும். ஏனெனில் பயிற்சி இருந்தால்தான் பிறருக்கு எடுத்துரைக்க முடியும். அப்படி இல்லை என்றால் பிறருக்கு கூறுவதற்கு வெட்கமாய் இருக்கும். எனவே இந்த பயிற்சி மிகவும் தேவை. எப்போது வேண்டுமானாலும் நமக்கு சோதனை ஏற்படக்கூடிய நேரம் வரலாம். எனவே இந்த பயிற்சி அவசியம். அனைவரும் குஷியாக இருக்கின்றீர்களா? கை உயர்த்துங்கள். பயிற்சி செய்து அனைத்தும் எளிதாக ஆகிவிடும். எந்தவிதமான கஷ்டமும் இருக்காது. செய்து கொண்டே இருக்க வேண்டும். சற்று நேரம் இடைவேளையாக இருக்கின்றது. அந்த சமயத்தில் கூட பயிற்சி செய்ய வேண்டும். அந்த பயிற்சியை விட்டுவிட வேண்டும். இந்த பயிற்சியை எனக்கு நானே செய்வித்து கொண்டே இருக்க வேண்டும். எவ்வளவு சமயம் விருப்பமோ அந்த சமயத்திற்குள் செய்து முடிக்க வேண்டும். இப்பொழுதோ முழு நாளின் களைப்பில் இருப்பீர்கள். எனவே பாபா இப்பொழுது உங்களை செய்ய சொல்ல மாட்டார். பிறகு ஓய்வாக செய்யுங்கள். ஆனால் கட்டாயம் செய்து வர வேண்டும். எவ்வளவு நேரம் விருப்பமோ அவ்வளவு நேரம் மெதுமெதுவாக பயிற்சி செய்து வாருங்கள். பிறகு எளிதில் நடந்தேறும். இது பாபாவின் வரதானமாக இருக்கின்றது. வெளிநாட்டு சகோதர சகோதரிகளுக்கு. வெளிநாட்டு சகோதர சகோதரிகள் 50 நாடுகளிலிருந்து 600 பேர் வந்துள்ளனர். சிறு குழந்தைகள் பாபா முன் பாடலை பாடுகின்றனர். பரவாயில்லை, வேகமாக பாடுங்கள். தாதிகளுடன் பாபா சந்திக்கிறாங்க. இது நடக்கக்கூடும் என நீங்கள் நம்புகின்றீர்களா? கவனம் வைத்தோம் என்றால் இதுதான் நடக்காது. அனைத்துமே நடக்கக்கூடும். திடமான நிச்சயம் இருந்தால் செய்தே ஆக வேண்டும். சரி, தற்போது நீங்கள் ஆரம்பிக்கவில்லை. திடீரென்று கூறும்பொழுது நாளையிலிருந்து 1 மணி நேரம் செய்ய வேண்டும் என்றால்
அவ்வாறு செய்ய முடியுமா? செய்ய முடியும் என்பவர்கள் கை தூக்குங்கள். ஒரு சிலரோ கை உயர்த்துகின்றனர். சரி, பரவாயில்லை பாபா. புதிய ஆண்டு, அதாவது நிர்வயர் சகோதரர் பாபாவிடம் நீங்கள் ஹாப்பி நியூ இயர் என்றால் அனைவரும் செய்வார்கள். அனைவரும் மிகவும் உற்சாகம் ஆர்வத்துடன் கொண்டாடினர். மிகவும் நன்று, ஹாப்பி நியூ இயர்னு பாபாவும் சொல்கிறாங்க. பிரிட்ஜ் மோகன் சகோதரர் கூறுகின்றார், தாதி ஜானகி அவர்களுக்கு 101வது பிறந்த நாள். அவரது பிறந்த தினத்தை நாளை மாலை விமர்சையாக கொண்டாடப்படும். தாதிஜிக்கு அனைவரது தரப்பிலும் வாழ்த்துக்கள். ரமேஷ் சகோதரர் சாந்திவனத்தில் மருத்துவமனையில் உள்ளார். பாப்தாதாவிற்கு தனது அன்பினை தெரிவித்துள்ளார். ரமேஷ் சகோதரருக்கு புது வருடத்தின் அன்பு நினைவுகளை தெரிவியுங்கள். மருத்துவர்கள் எந்த சிகிச்சை அளித்து வருகின்றனரோ அதனை தொடர்ந்து செய்யுங்கள். அந்த குழந்தை பாப்தாதாவின் கண் பார்வையிலேயே உள்ளார். பாப்தாதா சக்திகளை வழங்கி கொண்டிருக்கின்றார். பாப்தாதா அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களை கூறினார். அனைவருக்கும் புதிய ஆண்டின் வாழ்த்துக்களை கேட்டு மகிழ்ச்சியாக உள்ளது இல்லையா? அனைவரும் உள்ளுக்குள் குஷி அடைந்து கொண்டிருக்கின்றீர்கள். ஆனால் அப்படியாக உள்ளது. அனைவருக்கும் பசி எடுத்து கொண்டிருக்கும். எனவே நாங்கள் விடை பெறுகிறோம். புதிய ஆண்டு தற்போது ஆரம்பமாகி கொண்டிருக்கின்றது. உங்கள் அனைவருக்கும் புத்தாண்டின் வாழ்த்துக்கள். அனைவருக்கும் வாழ்த்துகள் கிடைத்ததா? அதனை நன்கு பத்திரமாக காப்பாற்றி பிறருக்கும் வழங்குங்கள். நிர்வயர் சகோதரர் கூறினார், பாப்தாதா நம் அனைவருக்கும் வழங்கிய வாழ்த்துக்களுக்காக உங்கள் அனைவரின் சார்பில் பாப்தாதாவிற்கு கோடி கோடி நன்றிகள் என்று. தாதிஜியும் கூறினார், பாபா உங்கள் அனைவருக்கும் அன்பு நினைவுகளை அனுப்பியுள்ளார். உங்கள் அனைவரின் சார்பில் நானும் பாபாவிற்கு வாழ்த்துக்களை கூறுகின்றேன். ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. 31/12/2016 ஆண்டு அவ்யக்த முரளி. பாப்தாதா, மதுபன். உள்ளம் கவர்ந்தவர் ஒருவர், உள்ளம் படைத்தவர்கள் அநேகர். அனைவரது உள்ளத்திலும் எனது பாபா நிறைந்துள்ளார். இந்த சுகமான வாழ்வில்தான் ஆனந்தம். எதுவானாலும் சரி, சைகை கிடைத்தவுடன் ஒரே ரசனையின் நிலையில் ஸ்திரமாகிவிடும் பயிற்சி செய்க. ஆர்டர் பிரகாரம் அதீந்திரிய சுகத்தில் திளைத்திடுங்கள்னு பாபா டைட்டில் கொடுத்துருக்குறாங்க. ஓம் சாந்தி. அனைவரது மனதினுள் யார் நிறைந்திருக்கின்றார்? முழு சபையில் இவ்வளவு பேர் இருந்தாலும் அனைவரும் பாபாவிடம் இருந்து எவ்வளவு அன்போடு திருஷ்டியை வாங்கி கொண்டிருக்கின்றார்கள். ஒவ்வொருவரின் பார்வையிலும் பாபா மற்றும் பாபாவின் குழந்தைகள் மிகவும் சிநேகத்துடன் நிறைந்துள்ளனர். அனைவரது உள்ளமும் என்னுடைய பாபா, என்னுடைய பாபா என்னும் ஒரே விஷயத்தை மட்டுமே கூறிக்கொண்டிருக்கின்றது. அனைவரும் எவ்வளவு அன்புடன் தமது நினைவை கொடுத்து கொண்டிருந்தனர். எவ்வளவு பேர் இருந்தாலும் சரி, எங்கிருந்தாலும் சரி, அனைவரது உள்ளத்திலும் ஒரே நினைவு. அது என்ன? என்னுடைய பாபா. அனைவரது உள்ளத்திலும் என்ன? என்னுடைய பாபா மட்டுமே. அனைவரது உள்ளத்திலும் பாபாவின் அன்பு கீதம் என்று சொன்னாலும் சரி, கவிதை என்றாலும் சரி நிறைந்துள்ளது. ஆகா, எனது உள்ளத்தின் பாபாவே என்று அனைவரது உள்ளத்திலும் இந்த ஒரு கீதம் மட்டுமே ஒலித்து கொண்டிருக்கின்றது. பாபாவும் நானும் இதுதானே? அனைவரது உள்ளத்திலும் நான் மற்றும் எனது பாபா இருவராக இருந்த பொழுதிலும் ஒருவரே. ஒவ்வொருவரின் உள்ளத்திலும் ஒரே பாபா நிறைந்துள்ளார். ஒவ்வொருவரும் தங்களுக்கு தாங்களே கேளுங்கள், என்னுடைய உள்ளத்தில் யார் இருக்கிறார்? அற்புதம் இதுதான். உள்ளங்கள் அநேகம், ஆனால் அவைகளில் நிறைந்திருப்பவர் ஒரே ஒருவர். உங்கள் உள்ளத்திலும் யார் இருக்கிறார்? கை உயர்த்துங்கள். உள்ளமுடையோர் எவ்வளவு பேர்? ஆனால் அனைத்து உள்ளங்களிலும் நிறைந்திருப்பவர் ஒரே ஒருவரே. இது அற்புதம் தானே? அனைவருடைய உள்ளத்திலும் ஒரே ஒருவர். அவர் அவ்வளவு அன்பானவர். அவரை மறப்பதற்கான முயற்சி எவ்வளவு செய்தாலும் அவரை மறக்கவே முடிவதில்லை. நினைவு அதிகமாகிக் கொண்டே போகின்றது. இதுவே அற்புதம். என்னவென்றால் முழு சபையும் கூறும், என்னுடைய பாபா,
உள்ளத்திலும் ஒரே நினைவுதான். என்னுடைய பாபா, இனிமையான பாபா, அன்பான பாபா. இதில் எவ்வளவு அன்பு நிறைந்துள்ளது! அனைவரது உள்ளத்திலும் ஒரே பாபா நிறைந்துள்ளார். எவ்வளவு பேர் அமர்ந்துள்ளீர்கள்! ஆனால் உள்ளத்தில் நிறைந்தவர் ஒரே ஒருவரே. அநேகர் இங்கு உட்கார்ந்திருக்கலாம். ஆனால் அனைவரது உள்ளத்திலும் ஒரே ஒரு பாபா நிறைந்துள்ளார். அனைவரது உள்ளத்திலும் யார்? என்னுடைய பாபா. பாபா எவ்வளவு அன்பானவர்! இவ்வளவு பேர் இங்கிருக்கலாம். ஆனால் பெரும்பாலும் அனைவரது உள்ளத்திலும் பாபாவே நிறைந்துள்ளார். என்னுடைய பாபா உள்ளத்தில் அந்தளவு நிறைந்துள்ளார். உள்ளத்திலிருந்து வெளியேறுவது மிகவும் கஷ்டம். அனைவரும் அன்போடு என்ன கூறுகின்றனர்? என்னுடைய பாபா இப்படி இருக்கிறார். என்ன செய்து கொண்டிருக்கிறார்? என்னுடைய பாபா, என்னுடைய பாபா. பாடல் கூட உள்ளதல்லவா? பாட்டு பாடலாமா? அதுவும் ஒன்றாகத்தான் இருக்கும். இங்கே அமர்ந்து கொண்டு இவ்வளவு பேருக்கு மத்தியில் கை தூக்கினால் அனைவரது உள்ளத்திலும் யார் இருக்கிறார்? அனைவருமே கூறுவார்கள், என்னுடைய பாபா. அனைவரும் நேராக கை தூக்குங்கள். அனைவரது நீளமான கைகளை பார்க்க எவ்வளவு ஆனந்தமாக உள்ளது. வெளியில் வாய் மூலம் பாடுவதில்லை. ஏனெனில் வெளியில் பாடும்போது வித்தியாசம் ஏற்பட்டு விடுகின்றது. மற்றபடி உள்ளத்தில் அனைவரதும் ஒன்றே. அனைவரது உள்ளமும் என்ன கூறுகிறது? என்னுடைய பாபா, என்னுடைய பாபா. மேலும் அனைவரும் ஒரே ஒரு பாபாவை நினைத்து மிகவும் மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கின்றனர். அனைவரது முகத்தையும் பாருங்கள். அனைவரது உள்ளமும் ஒரே ஒரு பாடலை பாடிக்கொண்டிருக்கிறது. மேரா பாபா, மீட்டா பாபா. இவ்வளவு அநேக உள்ளங்கள் இருக்கும் பொழுது அனைவரது உள்ளத்திலும் யார் இருக்கிறார்கள்? என்னுடைய பாபா. எவ்வளவு ஆனந்தம் ஏற்பட்டு